உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவங்க இந்த ஊர்லயே இருந்து நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா இப்ப அவங்க நம்ம கூட இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குல்லம்மா. எல்லாம் விதின்னு தான் சொல்லணும். நானும் சம்டைம்ஸ் இப்படி யோசிச்சு பார்த்திருக்கேன் மாமா. இப்ப அம்மா இல்லைங்கிறது கூட சில நேரத்துல நான் மறந்துடுறேன். காலையில எழுந்த உடனே ஒரு செகண்ட் அம்மாவை தான் என் கண்ணு தேடுது. இவங்க என்ன பேசுறாங்க? இதுக்கு மாயா அழுவுறா? மாயா, என்னம்மா நீ அழாத, அழாதம்மா. நான் ஒருத்தன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி உன்னை கண்கலங்க வச்சிட்டம்மா. அம்மாவும் இங்க இருந்திருந்தா என் லைஃப் இன்னும் நான் நினைச்ச மாதிரி கிடைச்சிருக்கும். ஆனா அம்மா இல்லையே மாமா. அம்மாடி, மாயா அழாதம்மா. அழாதம்மா, அழாத. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? வா உட்கார். அழக்கூடாது என்ன? நாங்கெல்லாம் இருக்கோம்மா. அப்பா, மாயா அழுதுகிட்டா இருக்கா? ஆமா, பார்த்தா தெரியலையா? எதுக்கு? அத சொல்லி என்ன ஆக போகுது, விடு. அப்பா, எதுக்குன்னு சொல்லுங்கப்பா. என்ன ஆச்சு? ஏண்டா, தான் காதலிச்ச பையனுக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு அந்த பொண்ணே எல்லா வேலையும் ஓடி ஓடி பாக்குறா. இந்த நேரத்துல அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். விழுந்து விழுந்து பரீட்சைக்கு படிச்சுட்டு நமக்கு பதிலா வேற ஒரு ஆள் எழுதி பாஸ் பண்ணிட்டு போனா எப்படி இருக்கும்? இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த மனநிலைமை தான்டா. எல்லாம் உன்னாலதான். அப்பா, அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? நீ தான்டா அவளை வேண்டான்னு சொன்ன. அப்பா, உங்களுக்கு என்ன ஞாபகம் மறதி வந்துருச்சா? அவதான்ப்பா என்ன வேண்டான்னு சொன்னா. டேய், சும்மா சாக்கு சொல்லாத. உனக்கு அவ வேணும்னு நினைச்சிருந்தா அதுக்காக நீ ஏதாவது முயற்சி எடுத்துக்கணும். நீ சைலண்டா இருந்துட்ட. இந்த பாருடா, சில நேரத்துல அமைதியா இருக்கிறது கூட ஒரு பதில் சொல்ற மாதிரி தான். நீயும் வேண்டான்னு தான் சொல்லியிருக்க. அப்பா, இப்ப அவ அதுக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? டேய், அவளை சமாதானப்படுத்தவே முடியலடா என்னால. எனக்கு புரியல. அவதான் குடும்பத்துக்காக மாமாவுக்காகன்னு சொல்லி என்ன வேண்டான்னு சொன்னா. இப்ப அவளே ஃபீல் பண்றான்னு சொல்றீங்க? டேய், இதெல்லாம் உனக்கு தோணும் போது உன் அப்பனா எனக்கு தோணாதா? நானும் அவகிட்ட போய் கேட்டேன்டா. என்னம்மா நீ சீனு வேண்டாம்னு நீ தானே முடிவெடுத்த, இப்ப நீயே இப்படி சொல்றியன்னு கேட்ட. அவ என்னப்பா சொன்னா? நான் ஒரு வேகத்துல குடும்பத்து மேல இருக்கிற பாசத்துல அப்படி சட்டுன்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்றா. ஒரு பொண்ணானா வேற என்ன பண்ண முடியும்? ஆனா சீனு ஒரு பையன் தானே, ஒரு ஆம்பளை தானே. அவன் என் கூட சேர்றதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையே அப்படின்னு அவ கேக்குறா. அப்படியா கேட்டா? பின்ன நான் என்ன அவளுக்கு டப்பிங்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவ சொன்னதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாயா, நீ சொல்லு. நீயே சொல்லு. நான் சொன்ன திட்டுவாங்க. என்ன ரெண்டு பேரும் மென்னு முழுங்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து பாட்டி, காலேஜ்ல
கேர்ள்ஸுக்கு மட்டும் ஒரு கேம்ப் டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி. பக்கத்து ஊர்ல தான். ம். ம். அதுக்கு போகணும். யார் போகணும்? தனா தான் பாட்டி. வரணும்னு சொல்லிருக்காங்களாம். கேம்புக்கா? என்ன திடீர்னு வந்து எங்கேயோ கேம்புக்கு போறேன்னு சொல்ற? காலேஜ்ல கூட திடீர்னு தான் சொன்னாங்க சித்தப்பா. அதுக்காக நீ தனியா போறேன்னு சொல்றியா? ஆ, இல்ல இல்ல, மாயாவும் கூட வரா. ஆமா. கேர்ள்ஸ் மட்டும்தான் போறோம். ஒரு எஜுகேஷனல் ட்ரிப் இது. கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்காங்க. என்ன தானா இது? கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ இதுக்கெல்லாம் போனா எப்படி? மகா, காலேஜ் டைம்ல தான் இதெல்லாம் போக முடியும். இவ டிகிரி முடிக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு இவ மார்க்ஸ் எல்லாம் கூட இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் மார்க் கம்மியா எடுத்தா என்ன இப்ப? பத்மா, மார்க் அதிகமா எடுத்தாதான் பாஸ், இல்லனா ஃபெயில். இது கூட தெரியாதா? அது தெரியுங்க. இந்த மாதிரி நேரத்துல போகணுமா என்ன? அவ போயிட்டு வரட்டுமே. பாட்டி, நிஜமாதான் நீங்க சொல்றீங்களா? இல்ல பொதுவா நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அலோ பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்களே போக சொல்றீங்க. எப்படியும் அவ படிப்பு முடிய போகுது. இதுக்கப்புறம் அவ எங்க இந்த மாதிரி எல்லாம் போக முடியும்? அதுக்கு இல்ல அத்தை, இருந்தாலும் தனியா எப்படி போவா? அவ தனியா ஒண்ணும் போகலையே. மாயதான் கூட போறேன்னு சொல்றாள்ல. அவ நல்ல தனத்தை பத்திரமா பாத்துக்குவா. அவ கூட போகும்போது நமக்கு என்ன கவலை? ஆனா அத பந்தக்கால் நடுறதுக்கெல்லாம் வராங்க. அவங்க வரும்போது தனம் இல்லைன்னு கேட்பாங்க தான். அப்ப ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனா மாயா இல்லாம இருக்கிறதும் நல்லதுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.